நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 7/1/2015 மார்கழி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. துதிய திதியானது மதியம் 1:10 வரை, பின்பு திருத்திகை. பூச நட்சத்திரமானது பிற்பகல் 1:32 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் பார்க்கின்ற பொழுது காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகி எதிலும் தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட எளிதில் எதிர்கொள்ள முடியும். மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் பல ஏற்படும் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடியவருக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்து உங்களது பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் விலகும் என்றாலும் நீங்கள் சற்று முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு மற்றவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். நெருங்கியவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் பேச்சில் மற்றும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, தொழில் ரீதியாக ஏற்றங்கள் இருக்கும் என்றாலும் வீண் குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இன்று நாள் முழுவதும் சந்திராஷம் இருப்பதனால் பேச்சை குறைப்பது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, நெருங்கியவருடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும்.
தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவும் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. கும்ப ராசினியர்களே, உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், தாராள தன வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பல்வேறு தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று நவகிரகங்கள்ல புதனை பற்றி சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல புதனானவர் ஞானக்காரகன், கல்விக்காரகன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய அறிவாற்றலுக்கு காரகன் ஆவார். ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் பலமாக இருந்தால் நல்ல அறிவாற்றல், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும். புதன் ஒருத்தருடைய ஜாதகத்துல பலமா இருந்தா எல்லையில்லாத கல்வி உண்டாகும். ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற போது அவங்க கல்வியில சாதனைகள் பல செய்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பலகீனமாக இருந்தாலோ, புதன் வக்ரமாக இருந்தாலோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி கற்கிறதுக்கு தடங்கள் உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் வக்ரம் பெற்றவங்களுக்கு அவங்க என்ன படிச்சாங்களோ அந்த படிப்பை பயன்படுத்துறதுக்கு சில தடங்கள் உண்டாகுது. பொதுவா பாத்தீங்கன்னா புதன் பலகீனமாக இருக்கிறவங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி கூட சுமாரா இருக்கும். புதன் பலகீனமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதனுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றா நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், திடீர்னு மயக்கம் வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள், மூட்டு வலியெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதன் பலகீனமாக இருப்பவர்கள் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, சுதர்சன எந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு. நேயர்களே, மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.